உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிறீர்களா? இல்லைன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. வாழ்க்கையில் பெரிய ஃபெயிலியர் எது தெரியுமா? தவறான ஒரு காரியத்தில் நான் வெற்றி உள்ளவனா இருக்குது. நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களை கேட்டு பாருங்க, பரலோகம் போவீங்களா, பரலோக ராஜ்யம் என்ற ஒரு கான்செப்டே தெரியல. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் சபையின் நோக்கம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு காரியம் ரகசியமாக இருந்தது, அந்த ரகசியத்தை இப்போ வெளியாக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியும்படியாக அதை அறிவிக்கும்படியான கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சுவிசேஷம் என்று சொல்கிறார். அந்த சுவிசேஷத்தை அல்லது வெளியாக்கப்பட்ட அந்த ரகசியத்தை குறித்து அவர் பேசும்போது அவர் சொல்கிறார், இது 9வது வசனத்தில், அது தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி, ஆதியிலிருந்தே இதுதான் தேவனுடைய தீர்மானம். அந்த தீர்மானித்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் நிறைவேற்றிவிட்டார். அந்த நிறைவேற்றிவிட்ட அந்த காரியம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். என்னன்னா, அந்த தேவன் அநாதி காலத்திலிருந்து தீர்மானித்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி அந்த காரியம், அந்த ஞானம் சபை மூலமாய் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நிறைவேற்றின அனந்த ஞானமுடைய அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய சபை. அதுதான் சபையின் நோக்கம். பொதுவாக நம்ம பார்க்கும்போது நோக்கம் அப்படின்னு சொன்னால், பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் வாழ்க்கையில் 2 காரியங்களே அவன் தேடுகிறான். ஒன்று, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன நோக்கம், எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்னத்துக்காக நான் பிறந்தேன், என்னத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு நோக்கத்தை அவன் தேடுகிறான். இன்னொரு காரியம் என்னென்னா, வல்லமையை தேடுகிறான். என்னது, இந்த சூழ்நிலைகள் மேலே, என்னுடைய வாழ்க்கையின் மேலே எனக்கு ஒரு வல்லமை இருக்கணும், ஒரு பவர் இருக்கணும். வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள், தெரியாத காரியங்கள், எதிர்காலங்கள் மேலே எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை, எல்லாவற்றின் மேலே எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். வாழ்க்கையை என்னுடைய விருப்பத்தின்படியாக, சித்தத்தின்படியாக நான் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவனாக, அதற்கு முயற்சி செய்கிறவனாக. இந்த 2 காரியங்கள். ஒன்று, வாழ்க்கையின் மேலே தனக்கு வல்லமை, அதிகாரம் வேணும். இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும், அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 காரியத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறான். எல்லா மதங்களும் இந்த 2 காரியத்தின் பதிலை மனுஷனுக்கு கொடுக்க தான் பிரயாசப்படுகிறது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, ஏன் வாழ்க்கை என்பதை விளக்கவும், இந்த வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள் மேலே அவனுக்கு அதிகாரம் உண்டு, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க தான் எல்லா மதங்களும் முயற்சி செய்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை மனிதன் முதலாவது தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அதோடைய ஒரிஜினல் டிசைன் என்னன்னு தெரிஞ்சால், எதுக்காக மனிதன் படைக்கப்பட்டான்னு தெரிஞ்சாதான் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னு புரியும், நோக்கம் என்ன என்பது தெரியும். ஏன் இந்த வாழ்க்கையில் எதற்காக மனிதன் படைக்கப்பட்டான், எதற்காக மனிதன் வாழ்கிறான். அது எங்கே பார்க்குறோன்னா, ஆதியாகமம் 1:26 பார்க்குறோம். தேவன் சொல்கிறான், நம்முடைய ரூபத்தின்படி, நம்முடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்கி அவனை பூமியில் வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, அவன் பழுகி பெருகி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும், பூமியிலே ஆளுகை செய்கிறவனாக வாழ வேண்டும். பரலோகத்தின்
ராஜ்யம் பூமியில் மனிதனின் மூலமாக செயல்படுத்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆளுகை செய்கிறவனாக, பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையை பூமியிலே நிலைநிறுத்துகிறவனாக மனிதன் செயல்பட வேண்டும். பிதாவுனுடைய பிரதிநிதியாக, பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, ஸ்தானாதிபதியாக மனிதன் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் மனுஷனுக்கான நோக்கம். அதற்கான பலனை அவர் தான் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தையும் கொடுத்தார். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தையும் கொடுத்து அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செயல்படுத்துகிற வல்லமையும் பலனும் அவனுக்கு இருந்தது. ஆனால் ஆதியிலே அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து பாவம் செய்தபடினால அந்த ஆளுகையை இழந்து விட்டவனாக இருந்தான். தேவன் அப்பமே ஆதியாகமம் 3:15 சொல்லிட்டார், திரும்பவும் இழந்து போன அந்த அதிகாரத்தை இயேசுவின் மூலமாக, ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிற இயேசுவின் மூலமாக திரும்ப மனிதனுக்கு மீட்டு தரும்படியான ஒரு திட்டத்தை அப்பமே போட்டார், சொல்லிட்டார், அறிவித்தார். மனிதன் இழந்து போன அந்த ராஜ்யத்தின் ஒரு முன்னடையாளமாக தேவன் ஆபிரகாமை அவர் தெரிந்தெடுத்து அவன் மூலமாக ஒரு ராஜ்யத்தை, இஸ்ரவேல் என்னும் தேசத்தை உண்டாக்கி அதை ஒரு மாடலாக வச்சு காமிக்கணும்னு பார்த்தார். மனுபுத்திரர்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கீழே வரணும். அவர்கள் சுயமாய் தேவனை விட்டு, தேவன் அவர்களுக்கென்று படைத்த நோக்கத்தை விட்டு அவங்க இஷ்டத்தின்படி வாழாமல் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அப்படி வாழத்தக்கதுக்காக தேவ திட்டத்தின்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து வாழ வேண்டும் என்பதை மனுபுத்திரர் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு மாடலாக இஸ்ரேல் தேசத்தை அவர் உண்டாக்கினார். உண்டாக்கும் போதே அவன் சொல்லலாம், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வெறும் இஸ்ரவேலருக்காக மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலரை பார்த்து அவர்களை கொண்டு எல்லா ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணின மக்கள் தேவ ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அவருடைய திட்டம் என்னது? என்னுடைய ராஜ்யத்திலிருந்து நான் உங்கள் ராஜாவாக இருந்து நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்ந்தால் பூமியில் இருக்கிற மற்ற ஜாதி ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், புகழ்ச்சியும் கீர்த்தியுடையவர்களாய், எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாய், பாதுகாவல் உடையவர்களாய் வாழ்வீர்கள். அந்த ராஜ்யத்தின் மேன்மையை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஜனங்களை ஏற்படுத்தி அப்படி வாழ வேண்டும் என்று அவர் திட்டம் கொடுத்து அந்த ஜனங்களையும் ஏற்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? தேவன் எங்களுக்கு ராஜாவாக இருக்க தேவையில்லை, மற்ற ராஜ்யங்கள் எப்படி ராஜாக்கள் இருக்கிறாங்களோ அதே போல் எங்களுக்கு ராஜா வேணும் என்று சொல்லி தேவன் தங்களுக்கு ராஜாவாயிராதபடிக்கு நிராகரித்து விட்டார்கள். ஆதாம் எப்படி நிராகரித்தானோ, நான் என் வாழ்க்கை என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், எனக்கு எது நன்மையாக தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு நான் வாழ்ந்து தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு கலகம் செய்து தேவனை நிராகரித்தானோ அதே போல இஸ்ரவேல் தேசமும் தேவனை நிராகரித்து விட்டது. அதுக்கப்புறம் தான் தேவன் சபையை உண்டாக்கினார். கிறிஸ்து பூமியில் மனுஷனாய் அவதரித்து இயேசு பூமியில் வந்தபோது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னது? ஒரே ஒரு மெசேஜ் தான் சொன்னார், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க வந்தேன். ராஜா வந்திருக்கிறார், அந்த ராஜா ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்தார். பிலாத்துக்கு முன்பதாக அவர் நிற்கும்போது பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவானா? ஆமாம், நீ சொல்லுகிறபடியே தான் நான் ராஜா தான், ஆனால் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இல்லை, அப்படி இருந்திருந்தால் என்னுடைய சேவகர்கள் யூதர்கள் என்னை கைப்பற்றாதபடிக்கு அவர்கள் யுத்தம் செய்திருப்பார்களே, ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்குரியதல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ராஜா பூமிக்கு வந்தார். வந்த நோக்கம் என்னன்னா, பூமியிலே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அதை தான் அறிவித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, வந்தாயிற்று. அதான் நற்செய்தி. அதை ஸ்தாபிக்கும்படியாக பிசாசின் கையிலிருந்து அதிகாரத்தை அவர் சிலுவையிலே அவர் பறித்து கொண்டு வெற்றி சிறந்தவராய்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஸ்தாபித்த ஒரு தேசம்தான் என்னது? சபை. இந்த சபை அப்படின்னு சொல்லும்போது பூமிக்குரிய எல்லைக்குட்பட்ட சபை அல்ல, அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்கள். எந்த தேசத்தினாலும் இருக்கலாம் உலகத்தில். இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை தங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு பேர் என்னன்னா சபை. இந்த சபை மூலமாக தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படணும். தேவன் இயேசு மூலமாய் இதை நிறைவேற்றி முடித்தார் என்பது சபை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் பூமியில் இருந்தபோது அவர் என்ன பண்ணுகிறார்? இந்த வேத சாஸ்திரிகளையும் பரிசேரையும் கடிந்து கொள்கிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் யாரும் பிரவேசிக்காதபடிக்கு கதவை சாத்தி வைக்கிறீங்க. நீங்களும் பிரவேசிக்கிறதில்ல, மற்றவனையும் பிரவேசிக்க விடுறதில்ல. இந்த உங்கள் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரியங்கள்லாம் சொல்லி இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுங்க, இதை தசம பாகம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நடக்காதீங்க, உட்காருங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடாது அதை போடாது அப்படின்னு சொல்லி உங்கள் பாரம்பரியங்களினாலே உங்கள் சடங்குகளினாலே மனிதர்களுடைய போதனைகளை சொல்லி ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக வந்து ராஜ்யத்தின் வாழ்வை அவர்கள் அனுபவிக்காதபடிக்கு அவர்களை தடுக்கிறவர்களாக இருக்கிறதுனால அவர் கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார். எங்கே? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிக்கிறோம். மத்தேயு 15:6 வாசிக்கிறோம். உங்கள் பாரம்பரியத்தை நிறைவேற்றுறதுக்காக தேவனுடைய வார்த்தையை வந்து நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. நற்செய்தி இதுதான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசம், பரலோக ராஜ்யத்தின் வாழ்வு இப்பொழுது இருக்கிறது. நமக்கு பரலோக ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்கு. நாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். இப்பொழுது ஏதோ ஒரு 1000 வருஷம் கழிச்சு இயேசு வருவார், எப்போவோ வருவார். அதுக்கப்புறம் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வேன், இல்லைன்னா புதிய வானம் புதிய பூமி உண்டாகும், அதுக்கப்புறம் தான் அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் வாழ்வேன். இல்லை, அந்த ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது என்பது தான் நற்செய்தி. நான் அறியாத காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, தள்ளி போட்டு வச்சிருக்கிற காரியத்தை இன்னைக்கு அனுபவிக்க முடியாது. அது தூரத்தில் இருக்குன்னு சொன்னால் நான் அனுபவிக்க மாட்டேன். ஏன்னா எதிர்பார்ப்பே இல்லை, எனக்கு தெரியல, என்னமோ இருக்குன்னு நான் அனுபவிக்காமல் இருப்பேன். அப்படி ஒரு ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன் என்பதே எனக்கு தெரியலனா அது அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களை கேட்டு பாருங்கள், பரலோகம் போவீங்களா? பரலோக ராஜ்யம் என்ற ஒரு கான்செப்டே தெரியல. பரலோக ராஜ்யம் தூரத்தில் இருக்குன்னு, பரலோகம் போவனா இல்லையான்னு நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கோடு நிற்கிறாங்க. பரலோகத்தின் நிச்சயம் இல்லை, எதை விசுவாசிக்கிறார்கள்னு தெரியல. சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருந்து நித்திய ஜீவன்கான காரியத்தை நான் இனிமே நான் சவதரிக்க போகிறதில்ல. நான் ஏற்கனவே அந்த ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிறேன். என்னுடைய குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறது. பூமியில் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. அவருடைய ராஜ்யத்தை நான் பூமியில் நான் ஸ்தாபிக்கிறவனாக இருக்கணும். நான் பரலோகத்தில் போய் வாசம் பண்ணுவதற்காக தேவன் என்னை படைக்கலை, என்னை ரட்சிக்கலை, மீட்கலை. பரலோகத்தில் எனக்கு பரலோகமே நம்ம வந்து எதிர்காலத்தை குறித்து வேதம் சொல்கிற சத்தியம் என்னென்னா, 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் இந்த வானம் பூமி அழிந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடந்த பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குனதுக்கு அப்புறம் வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேம் வந்து புதிய பூமிக்கு தான் வரப்போகிறது. தேவன் அந்த புதிய எருசலேம் பூமியில் வந்து வாசம் செய்ய போகிறார். அது வரைக்கும் அல்லது 1000 வருட அரசாட்சி வரைக்கும், அதுக்கு முன்னாலே மறித்துட்டேன்னா நான் பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பேன். டெம்பரரி பிளேஸ். தேவனுடைய ஆதி முதல் இருக்கிற திட்டம் நோக்கம் நாம் பூமியிலே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். எதிர்காலத்தில் நம்மளுடைய நம்பிக்கை அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரோடு கூட இணைந்து பூமியில் ஆளுகை செய்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிற மெசேஜ் என்னன்னா, பரலோகம் பூமிக்கு வருது, நம்ம பரலோகம் போகிறது இல்லை. நாம் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். பரலோகம்னாலும் சரி பூமினாலும் சரி நமக்கு உரியது தான். ஆனால் நமக்கு தேவன் நியமித்தது என்னதுன்னா பூமிக்குரிய வாழ்வு. நல்ல கவனமாக இருக்கணும். வெறும் பூமிக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் அவரை நம்பணும்னா பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம்.
அதே நேரத்தில் வெறும் மறுமைக்காக மாத்திரம் தான் அவர் நம்பணும்னா குறைவுள்ள ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும். இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் அவரை சார்ந்திருந்து அந்த வாழ்வை இன்றே அனுபவிக்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. இம்மைக்காக மாத்திரம் இருந்தால் பரிதாபம், மறுமைக்காக காத்துக்கிட்டே இருந்தோம்னா பரிதாபம் இல்லை. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இன்னைக்கே பிரவேசித்து விட்டேன். கொலோசியர் 1:13 சொல்கிறது என்னன்னா, அந்தகார இருளில் நின்று தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு இன்மைதான் பிரவேசிக்க போறேன்னு இல்லை, ஏற்கனவே என்னை உட்படுத்தினவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுடைய நோக்கம்னா, வாழ்க்கையில் பெரிய ஃபெயிலியர் எது தெரியுமா? தோல்வி அப்படின்னு சொன்னேன்னா, தவறான ஒரு காரியத்தில் நான் வெற்றி உள்ளவனாக இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பிரயாசப்படுகிறேன், உழைக்கிறேன், அதில் முன்னேறுறேன், ஆனால் அது என்னுடைய நோக்கமே, அதுக்காக நான் அழைக்கப்படலை. ஒரு தவறான எனக்குன்னு ஒரு காரியம் வைக்கப்படுகிறது நோக்கம். அதை நிறைவேற்றாமல் வேற ஒரு காரியத்தை நான் நிறைவேற்றி அதில் நான் மக்கள் பாராட்டுற அளவுக்கு, இல்லைன்னா உலகம் என்னை பாராட்டுற அளவுக்கு, இல்லை நானே என்னை மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அதில் வளர்ந்துட்டேன், நான் வெற்றி உள்ளவனாக இருக்கிறது தோல்வி. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு முன்பாக சொல்லும்போது, எப்பா நான் இதுக்காக உன்னை அழைக்கவே இல்லையே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் வேற, உனக்குன்னு நியமிக்கப்பட்ட வேலை வேற, அதை செய்யவே இல்லையே, நீ வேற எதையோ நீ இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு உனக்கு இதுதான் நீ கரெக்டுன்னு நினச்சி செஞ்சுட்டு நான் வா சந்தோஷமாக செஞ்சுட்டேன்னு கடைசியில் வந்ததுக்கப்புறம் ராங்ப்பா அப்படின்ட்டா. அதுதான் வாழ்க்கையில் இருக்க பெரிய மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன, தேவன் எனக்காக வைத்திருக்கிற நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை அறிந்து அதில் ஓட வேண்டும். இல்லைன்னா அது வரைக்கும் அவனுடைய நேரம் விரயம், அவனுடைய பிரயாசம், எனர்ஜி எல்லாம் விரயமாய் போகிறது. இங்கே நம்ம பார்க்குறோம் சபையின் நோக்கம் என்ன அப்படின்னா, சபைக்குள்ளாக இருக்கிற மக்களின் நோக்கம் என்னன்னா, தேவன் அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நமக்கு இப்போ கொடுத்திருக்கிறார் என்பதை சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து செயல்படுத்த வேண்டிய காரியம் என்ன, இயேசு சம்பாதித்த அந்த ராஜ்யத்தின் வாழ்வை சாட்சியாக அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த ராஜ்யத்தின் வாழ்வை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது வெளிப்படணும். அந்த ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்கிறார்கள் என்பது எப்போ வெளிப்படும்னா, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசுக்கு நான் சாட்சியாக இருக்கணும்னா எனக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிற பலன் வேணும். பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக ஒரு பலனை தருகிறார். என்னது? தேவனுடைய சுத்தம் என்னது என்பதை அறியத்தக்கதான ஒரு பலனை தருகிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருந்து அந்த ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படுத்துகிற பலன் எனக்கு இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற சத்துவம் எனக்கு இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் செயல்படத்தக்கதான பரிசுத்த வாழ்வு, நீதியின் வாழ்வு எனக்கு உண்டாக பரிசுத்தாவினால் கிடைக்கிறதா இருக்கு. அந்த வாழ்வை பெற்றிருக்கிற நாம் அதை சாட்சியாக அறிவித்து எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு சம்பாதிச்சாருங்க, சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு பாக்கியம் என்னன்னா, அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நாம் இப்பொழுதே அனுபவிக்கலாம். இந்த செய்தியை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். சரியான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கணும். வாழ்க்கையில் எது முக்கியம் என்பது நம்மளுக்கு எப்போங்க நம்ம தீர்மானிக்க முடியும்னா, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு கம்பெனியில் நான் சேர்ந்துட்டேன், எதற்காக என்னை அழைச்சாங்கன்னு தெரியலனா, எனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் நான் செய்யலாம், சும்மா இருக்கக்கூடாதே, சம்பளம் வாங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். இல்லைப்பா, இந்த வேலைக்காக தான் என்னை அழைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நான் மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், எதற்காக என்னை அழைத்தாங்களோ அதை செய்வேன். என்னுடைய அழைப்பின் நோக்கம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதற்கு முக்கியத்துவம் படுத்தி முக்கியமில்லாத காரியங்களுக்கு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பலனையும் நான் விரயம் பண்ண மாட்டேன்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிறீர்களா? இல்லைன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-33 இயேசுவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்றார். நான் எதுக்கு நான் முக்கியத்துவப்படுத்தணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அஞ்ஞானிகளைப் போல எதை உண்போமோ, எதை சாப்பிடுவோமோ, எதை உடுத்துவோமோ, நான் இன்னைக்கு குறி காரியங்கள் தீர்வு உண்டாகுமா, நாளைக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற அதுக்காக நீங்கள் பிரயாசப்படாதீங்க, நாடி தேடாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எது பிரதானமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யம்தான் முதலாவது இருக்கணும். தேடுறது உங்களுடைய பங்காக இருக்கணும். இந்த ராஜ்யத்தில் எப்படி வாழணும், இந்த ராஜ்யத்தின் நன்மைகளை நான் எப்படி சுதந்திரிக்கணும், ராஜ்யத்தை எப்படி நான் விஸ்தாரப்படுத்தணும், தேவ சித்தத்தை எப்படி பூமியில் நான் செயல்படுத்தணும், சாட்சியாக எப்படி நான் அறிவிக்கிறது, வெறும் வாயின் வார்த்தைகள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை அதை பிரதிபலிக்கணும். அதை நான் அறிவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும், அவருடைய குணாதிசயங்கள், அந்த ராஜ்யத்தின் நன்மைகள் மற்றவங்களும் அனுபவிக்கணும். இதற்காக நான் பிரயாசப்படுகிறவனாக இருக்கும். முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீதி அப்படின்னு இருக்கும்போது தான் நான் வேலையெல்லாம் செஞ்சேன், ஆனால் நான் அவருக்கு முன்பதாக நான் நீதிமானாக காணப்படவில்லை. நீதி அப்படின்னா அவருக்கு முன்பாக நின்று நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கணும். அந்த தகுதி எனக்கு எப்போ கிடைக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவ நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் சொன்ன கட்டளைகளை நான் கீழ்ப்படியும் போது, அவர் இயேசு சொல்ல கட்டளை என்னது? புதிதான ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இயேசு இந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால பிதாவை நேசிக்கிறோம், பிள்ளையை நான் நேசிக்கலன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மற்ற கிறிஸ்தவர்களை இந்த சபையை சேரல, என் சபையில் இல்லை, இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிறதா அவர்களை நேசி அன்பு பாராட்டுங்க. அப்போதான் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கீங்க. இல்லைன்னா அவருடைய சித்தத்தை நீங்கள் பூமியில் செயல்படுத்தினாலும் அவர் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணின இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் அவருக்கு சரியான உறவில் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு காரியங்கள் முக்கியம். அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொன்ன கட்டளையாகிய அன்பை நான் முதலாவதாக சகோதரருக்குள்ளே நான் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் போய் உலகத்தில் காண்பீங்க. உலகத்துக்கு இருக்கிற ஜனங்களிடத்தில் அன்பு காண்பிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களிடத்தில் அந்த அன்பை காண்பிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நான் நீதி உள்ளவனாக காணப்பட வேண்டும், சீரான உறவில் காணப்பட வேண்டும். அந்த உறவில் இருக்கும்போது அவருடைய சித்தத்தை செய்யும்போது அவருடைய ராஜ்யத்தை நான் பூமியில் நிலைநாட்ட பிரயாசப்படும் போது அதை தேடும்போது எனக்கு பூமியில் எனக்கு தேவையான சகல காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். அஞ்ஞானிகள் தேடுகிற நாடி தேடுகிற காரியங்களை நீங்கள் நாடி தேடணும்னு அவசியம் இல்லை. அது அவருடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு ஒன்று தான், ரெண்டு காரியம் தான். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அவர் ராஜ்யம்னா அவர் சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை பூமியிலே நான் செயல்படுத்துறதுக்கு நான் பிரயாசப்படும். ரெண்டாவது அவரோடு எனக்கு சீரான உறவில் நான் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தில் எனக்கு முக்கியத்துவமாக வச்சு நான் அதை நாடி தேடுகிறவனாக இருந்தால் பூமிக்குரிய மக்கள் நாடி தேடுகிறபடி நான் நாடி தேட தேவையில்லை. ஏன்னா நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து அவர் பார்த்துக்குவார். இந்த நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். எபேசியர் 3:9-11 வாசிக்கிறோம். இந்த நல்ல தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றின இந்த பெரிய மீட்பின் திட்டத்தின் ஞானமானது சபை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். சபை எப்படி வெளிப்படுத்தும்? சபை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு எப்படி நீங்களே கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ல, அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நீங்கள் வாழ்ந்து அந்த அதிகாரம் உடையவர்களாய் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். அதற்கான திறவுகோலை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் வாசிக்கிறோம். மத்தேயு 16:19 வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். என்ன, நீங்கள் பூமியில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும்.
நீங்கள் பூமியிலே எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நாம் காண்கிற இந்த உலகத்தின் காரியங்களை கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பூமியில் எதை கட்டுகிறோமோ எதை கட்டவிழ்க்கிறோமோ பரலோகம் அதே காரியத்தை அங்கீகரித்து அதை செயல்படுத்துகிறதா இருக்கும். அப்ரூவல் வரும். அந்த காரியத்தின் அதற்கான காரியங்கள் பரலோக ராஜ்யத்தில் அப்ரூவாக அது செயல்படும். நிறைய நேரத்தில் ரிவர்ஸில் மக்கள் பிரயாசப்படாங்க. முதலாவது பரலோகத்துக்கு ஏசப்பா நீங்கள் எதாவது பண்ணுங்க, ஏசப்பா கடவுளே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பரலோகத்தில் அது கட்டவிழ்த்து இல்லை அங்கே கட்டி பரலோகத்தில் அது செஞ்சு முடிஞ்சாதான் இங்கே பூமியில் அனுபவிப்போன்னு இல்லை. பூமியில் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை பரலோகம் நிறைவேற்றி முடிக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ராஜா ஒரு காரியத்தை சொன்னால் அது நியதி சட்டம், அதை மாற்ற முடியாது, அதுக்கு தர்க்கம் பண்ண முடியாது, அதற்கு எதிர்ப்பு சொல்ல முடியாது ஒரு ராஜ்யத்தில். அதே மாதிரி பூமியிலே நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் வைத்திருந்தால் நாம் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுவார், நிறைவேற்றப்படும். அந்த திறவுகோல் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த திறவுகோல் கொடுக்கப்படுகிறதுனா வாசிக்கிறோம் மத்தேயு 18, 19, 20 வாசிக்கிறோம். எங்கே 2-3 பேர்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே அவங்க எந்த காரியத்துக்காக ஒருமனப்பட்டு கேட்குறாங்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே காரியத்தை தான் நம்ம மத்தேயு 28, 18 20 வரைக்கும் வாசிக்கணும். நீங்கள் போய் சீஷர்களை புறப்பட்டு போய் நீங்கள் சீஷர்களை உருவாக்குங்கள், அவர்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருப்பேன். ஏன் நான் சொல்லுகிற காரியம் பூமியில் நிறைவேறும் அப்படின்னா எனக்கு தேவன் என்னோடு கூட இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறவராக இருப்பார். வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல அதிகாரமும் இயேசு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் இருக்காங்களோ அங்கே நான் இருப்பேன், எங்கே என்னுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன், அவர்களோடு இருப்பேன். ராஜா இருந்தால் அவருடைய அதிகாரம் அங்கே செயல்படும். ராஜா என்னோடு இருக்கிறார், அவர் அதிகாரம் செயல்படும்னா நான் செய்ய வேண்டியது என்னென்னா சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 14 அதிகாரம் 13, 14 வாசிக்கணும். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு பூமியில் அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்லுகிறது செயல்படும். ஏன்? ஏன்னா ராஜா என்னோடு இருக்கிறார். ராஜா எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் என்ன? அவர் பேரை சொல்லி நான் எதை சொல்கிறேனோ அதை அவர் செய்து முடிப்பார். ஒரு இயேசுடைய பேர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு உதாரணம் என்னென்னா நம்மளுக்கு நெகேமியா தெரியும். முதல் 2 சாப்டர் படிச்சிங்கன்னா அதிகாரத்தை படிச்சிங்கன்னா எருசலேமின் அலங்கம் இடிஞ்சு இருக்குது, சோகமாக இருக்குது. பார்த்துட்டு அவன் சோகமாக இருக்குது. ராஜா பார்க்குற, ஏன் உனக்கு முகம் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை இது மனவேதனை எனக்கு தெரியும், என்ன விஷயம்னு சொல்லும்போது அவன் சொல்ல, நான் என் சொந்த ஊர் மதிலுக்கெலாம் இடிஞ்சு இருக்கு, பாலாக கிடக்குது அப்படின்னு வேதனைப்படுகிறேன்னு சொல்லும்போது சரி நீ போய் அது கட்டு அப்படின்னு அனுப்பும்போது அந்த ராஜா லெட்டரை எழுதி அனுப்புகிறார். போய் அந்த காட்டில் இருக்கிற அதிகாரிகிட்ட போய் இந்த லெட்டரை கொடு, அவன் உனக்கு மரங்களை தருவான். அந்த ராஜ்யங்களில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் கவர்னருக்கெல்லாம் போய் லெட்டரு கொடு, அவன்லாம் உனக்கு இந்த வேலைக்கு உதவி செய்கிறவர்கள் லெட்டர் கொடுக்குறாப்புல. அதே மாதிரி நெகேமியா அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த கவர்னர் அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் ராஜா சொன்ன மாதிரி கேட்டு சொல்லுங்க. நெகேமியா சொன்னதுனால இல்லை, ராஜா கொடுத்த லெட்டர் இருந்தபடினால ராஜா சொன்னதுக்கே ஈக்குவல் அது. அதே மாதிரி இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் சொல்கிறேன்னா இயேசுவே சொன்ன மாதிரி அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அதனால தான் என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், என்னுடைய நாமத்தினாலே வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். காரணம் என்ன? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நான் பூமியில் எதை சொல்லுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தில் பிதாவிடத்தில் நான் என்ன கேட்குறேனோ அதை அவர் எனக்கு தந்துடுவார். இயேசு மகிமைப்படும்படியாக, பிதா மகிமைப்படும்படியாக. இயேசுனுடைய நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்தின் அதிகாரம் பூமியிலே செயல்படும். இயேசுவின் அதிகாரம் இருக்கிறபடினால பூமியில் இருக்கிற எல்லா சத்துவமும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு பயந்து கீழ்ப்படுகிறதா இருக்கும். இயற்கையினாலும் சரி, பிசாசின் வல்லமைகளினாலும் சரி, அந்த நாமத்தை பயன்படுத்தி ஆளுகை செய்கிறவனாக இருக்கணும். பரலோகத்தில் எனக்கு செல்லுபடியாகும் அந்த நாமம்.
அந்த நாமத்தை கொண்டு நான் பிதாவினிடத்தில் கேட்கறதெல்லாம் அவர் தருகிறார். இந்த செயல்முறையை பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை நான் பூமியிலே நிலைநாட்டுகிறவனா இருக்கணும். ஏன் இஷ்டம், இயேசுவின் நாமம் இருக்குன்னு சொல்லிட்டு என் இஷ்டம் போல எனக்கு தோணுதெல்லாம் நான் சொல்லி இயேசு நாமத்தினால இல்லை. இந்த நாமத்தை பயன்படுத்தத்தக்கதாக அவர் எனக்கு கொடுத்திருக்க அதிகாரம் என்னன்னா, அவருடைய சித்தத்தை நான் பூமியில் செயல்படுத்தணும். அதுக்கு நான் முதலாவதாக அவர் சித்தம் என்ன என்பதை அறிந்திருக்கணும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். போதிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. போய் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள், டீச் பண்ணும். எனக்கு வேத வசனத்தின் மூலமாக என்னுடைய இருதயம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறியத்தக்கதாக என் மனது புதிதாகிறதுனால மறுரூபமான வாழ்க்கை வாழ்வேன். உலக மனிதர்களைப் போல வாழாமல் அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நான் வாழ வேண்டும் என்றால் தேவ சித்தம் என்னது என்பதை அறிந்து தேவ சித்தத்தை நான் பூமியிலே நிலைநிறுத்துகிறவனாக இருக்கணும். நிகழ்காரியமானாலும் சரி, கடந்த காலமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்தே இருக்கும். அந்த நாமத்தின் வல்லமை எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து அவருடைய ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தை நான் பூமியில் செயல்படுத்தும்படியாக தேவன் சபையை ஏற்படுத்தினார். அதுதான் சபையின் நோக்கம். சபையின் நோக்கம் வாரம் வாரம் கூடணும், பாட்டு பாடணும், சர்வீஸ் அட்டன் பண்ணணும், ஏதோ மற்றவர்களுக்கு வேறு பண்டிகை இருக்க மாதிரி எங்களுக்குன்னு ஒரு சில பண்டிகைகளுக்கு அதை கொண்டாடணும், எங்களுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு இல்லை. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். என்ன வித்தியாசம்னா, ட்ரெஸ்ஸு போடுறதுல வித்தியாசம் இல்லை, பேச்சில் வித்தியாசம் இல்லை, மாத்திரம் இல்லை. அதெல்லாம் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக காணப்படுகிற காரியங்கள். ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்பதற்கு பிரதானமான வித்தியாசம் என்னன்னா, நான் ஆளுகை உடையவனாக இருக்கிறேன். பூமியில் இருக்கிற சூழ்நிலைகள் மேலே எனக்கு ஆளுகை இருக்கிறது. பூமியில் இருக்கிற சத்துவங்கள் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த சத்துவத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து அறிந்து கொண்டவனாக நான் செயல்படுத்தணும். செயல்படுத்துவதற்கு அவர் எனக்கு அவருடைய நாமத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி அவருடைய நாமத்தை நான் பயன்படுத்தி பூமியில் எதெல்லாம் கட்டுகிறானோ அது பரலோகத்தில் கட்டப்படும். ஆனால் தான் இயேசு மார்க் 11 வாசிக்கும் போது சொல்றார், 22-24, நீ மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். அப்படி சொல்லிட்டு அதை எங்கே பயன்படுத்தணும்னா ஜெபத்தில் பயன்படுத்த சொல்றார். நீ தேவனிடத்தில் என்ன கேட்குறியோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதே உனக்கு பெற்றுக்கொள்வ. முதலாவதாக நான் பூமியில் சொல்ல வேண்டியதை சொல்லணும். தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்தினா அதை அவர் நிறைவேற்றுவார். நான் அவர்கிட்ட போகும்போது அதை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கணும். அது பேர் தான் விசுவாசம். அவர் ஏற்கனவே எனக்கு அதை செய்து முடித்து விட்டார். நான் இதை பூமியில் நான் அதை சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போகணும். நல்ல உதாரணம் எலியா. ஆகாப் ராஜாட்ட முதலே சொல்லிடுறான். தேவன் சொல்கிறார் மழை வரப்போகுதுன்னு. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்தவனா அவன் ராஜாட்ட முதலே போய் சொல்லிடுறான், மழை வரப்போது சீக்கிரம் ரெடியாகி போங்க அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தான் போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது தேவன் அவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார். இதுதான் சிம்பிள் லைஃப். தேவ ராஜ்யத்தின் வாழ்வை நான் வாழ்வதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே மெத்தட், எளிமையான மெத்தட் என்னன்னா, என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய வார்த்தையின் மூலியமாக என்னுடைய ஜெபத்திலையும் நான் வெளிப்படுத்தணும். நான் சொல்லாத காரியம், பூமியில் சொல்லாத காரியத்தை பரலோகம் செய்யாது. 2 இடத்துலையும் செய்யணும். பூமியில் நான் கட்டுகிறதை பரலோகம் கட்டும். நான் பூமியில் இதை கட்டவிழ்க்கிறேன்னு அது பரலோகம் கட்டவிழ்க்கும். அதுக்காக எனக்கு வந்தது போல இஷ்டம் போல இல்லை, அவர் சித்தம் என்ன என்பதை அறிந்தவனாக நான் பூமியில் கட்டணும், கட்டவிழ்க்கணும். இதை அறிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநிறுத்துங்கள். இதுதான் சபையின் நோக்கம், உங்களுடைய நோக்கம். அதற்கான சத்துவமும் பலனும் உங்களுக்குள்ளாக ஏற்கனவே இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களானால் அதற்கான சகல பலனும் இருக்கிறது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் இருக்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு தருவார், உங்களோடு பேசுவார், அனுதினம் நடத்துவார். அந்த சித்தத்தை அறிந்து செயல்படுத்து. தேவனுடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக முழு உரிமையோடு பூமியில் அவருக்கு சாட்சியாக வாழுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். சபையின் நோக்கம் என்று எங்களோடு பேசியிருக்கிறேன்.
சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் எங்களை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறதின் நோக்கத்தை அறிந்து உமக்கு சாட்சியாக ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்கவும் அந்த ராஜ்யத்தின் வாழ்வை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீரார். அதை அறிந்தவர்களாக செயல்பட கிருபை தருவீரார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற சகல நன்மைகளையும் அவர்கள் சுதந்தரிக்கட்டும். சகல நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதான விசுவாசத்தில் அவர்கள் வளர உதவி செய்யுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Contact J. Seelan Paul Ministries. Contact number 97907522795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.